உதவி செய்கிற கர்த்தர் என்கிறதான தலைப்பிலே சங்கீதம் 118 சங்கீதம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், 13வது வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தான். உதவி என்பது கை கொடுத்து தூக்கி விடுகிறது மாத்திரம் அல்ல, கற்றுக் கொடுத்து விடுவித்தலிலும் அந்த உதவியை நாம் பார்க்க முடியும். சத்ரு எடுக்கிற முயற்சிகள் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சத்ரு எடுக்கிற முயற்சிகளையும் அதை முறியடிக்கிற தேவனையும் குறித்து இந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்புகிற போது ஆண்டவர் அதை மேற்கொள்ள அவனுக்கு செய்கிறதான உதவிகளை குறித்து அதனுடைய சாட்சியின் வார்த்தைகளாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் விடும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னாலே ஒரு சாட்சி. இவன் சொல்லுகிறான், நீ என்னை தள்ளினாய், கர்த்தர் எனக்கு உதவி செய்தான். அங்கே நான் வாசிக்கிற போது 9வது வசனம் சொல்லுகிறது, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். பாருங்க, சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கு விரோதமாய் சத்ரு எழும்புகிற போது, இங்கே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் எழும்புகிற போது அவன் பேசுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். சொல்லுகிறான், அவர்களை நான் என்ன செய்வேன்? கொள்ளையாடுவேன், அவர்களை பிடிப்பேன், அவர்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் நான் என்ன செய்வேன்? பங்கிட்டு கொள்ளுவேன், பட்டயத்தை அவர்களுக்கு விரோதமாய் உருவேன், என் கை என்ன செய்ய அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துரு பேசுகிறான், நான் இப்படி செய்வேன், இவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வேன், இப்படி அவர்களை மேற்கொள்ளுவேன் என்று சத்துரு சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய காத்தை வீச பண்ணினார். 10வது வசனம் சொல்லுகிறது, கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களிலே ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். உதவி செய்கிற தேவன் பாருங்க, சத்துரு வருகிற போது தேவன் நேரடியான யுத்தங்களை செய்து உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த 22வது 23வது வசனத்திலே வாசிக்கிற போது, அவர்கள் மாராவினிடத்திலே வந்தபோது அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நேரடியா யுத்தம் செய்து உதவி செய்கிற ஒரு தேவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை தந்து ஆண்டவர் ஆச்சரியமான ஆலோசனை தருகிறார். இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்ள முடியும், இந்த காரியங்களில் எப்படி நீ வெற்றி பெற முடியும், இதை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆலோசனை தந்து உதவி செய்கிற தேவன். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கசப்பு மாறுகிறதான அனுபவங்கள் இன்றைக்கும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, சத்ரு விரோதமாய் வருகிற போது தேவன் என்ன செய்கிறாரா? நேரடியாய் களத்தில் இறங்கி திரியமாய் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இங்க அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நான் விடும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தான். இங்கே பார்க்கிற போது தேவனையும் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷனையும் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவையும் நாம் இங்கே பார்க்க முடியும். 3 விதமான ஆழத்துவங்களை குறித்து அந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. எத்தனை விதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விடப்போகிற ஒரு மனிதன், சத்ரு அப்படியே தள்ளி விடுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விடப்போகிற மனிதனையும் அவனை விடத்தள்ளுகிற சத்ருவையும் அந்த வசனம் பேசுகிறது. மாத்திரம் அல்ல, அவன் விடாமல் அவனை பாதுகாக்கிற ஒரு தேவனை குறித்து அந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. சத்ரு 1000 காரியங்களை கொண்டு வரட்டும், 1000 காரியங்களை நமக்கு எதிராய் செய்யட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆலோசனை தருகிற தேவன்.
சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறதற்கு அங்கே வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:8 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறான், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு ஆலோசனை வருகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9வது வசனத்திலே சொல்லுகிறார், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் தள்ள பார்த்தா என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அப்படியே எதிர்த்து நிற்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தள்ளுகிற முயற்சிகள் தள்ளிவிட அவன் முயற்சிக்கிற போது தேவன் தருகிற அந்த உதவிகளை நாம் என்ன செய்ய முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியும்.